வணக்கம். ஊரக வளர்ச்சித்துறை இதை பற்றி ப்ரீவியஸாக நம்ம சேனலில் வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்போம். செப்டம்பர் 1ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஆன்லைன் அப்ளிகேஷன். இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்குது. செப்டம்பர் 30 பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அப்ளை பண்ணியிருப்பீங்க, சில பேர் அப்ளை பண்ணாமல் இருப்பீங்க. ஓகேங்களா? சரி, இதில் ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஊரக வளர்ச்சி, அதாவது ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி இதை பற்றின நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்டில் ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன் அதுக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட் என்ன இருக்குது, ஈப்பு ஓட்டுநர். அது ஒன்றும் இல்லை, இங்கிலீஷில் ஜீப் டிரைவர் சொல்லுவோம்ல, அதுதான் தமிழாக்கத்தில் ஈப்புன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஓகே, இந்த ஜீப் டிரைவருக்கு ஒரு வேகன்சி திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்டில். ஓகேவா? ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 3 வேகன்சி, நைட் வாட்ச்மேனுக்கு 1 வேகன்சி. அது டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி எப்படி பிரிச்சிருக்காங்க பாருங்கள். இப்போ ஜீப் ஓட்டுநரில் ஜென்ரலில் போட்டி போடுற மாதிரி இருக்குது ப்ரியாரிட்டி. அந்த ப்ரியாரிட்டி யாருன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள் தெளிவாகவே. கொரோனானால் இல்லாட்டி இதர காரணத்தினால பார்த்தீங்கன்னா 2 பெற்றோர் இழந்த இளைஞர்கள் இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அது மகனோ மகளோ, அவங்களுக்கு முன்னுரிமை அப்படின்றது தர்றாங்க. அப்போ நீங்கள் ஒரு பெற்றோர் அப்பா அம்மா இல்லை, நீங்கள் ஒரு ஹாஸ்டலில் வசிச்சிங்க இல்லாட்டி ஏதோ ஒரு வீட்டில் வசிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கான சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை அப்படின்றது தர்றாங்க. அப்போ இந்த சொன்ன ஒரு டிஸ்ட்ரிக்ட், இந்த டிஸ்ட்ரிக்டில் ஜீப் ஓட்டுநர் டிரைவருக்கு போகிறவங்க இந்த ப்ரியாரிட்டி உள்ளவங்க யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி, அதுக்காக சொல்கிறேன். அப்புறம் பாருங்களேன், இந்த ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு இந்த திருப்பூர் டிஸ்ட்ரிக்டில் 3 வேகன்சி தான். அந்த 3 வேகன்சிக்குமே உள்ள ப்ரியாரிட்டியை பாருங்கள். ஜென்ரலில் ஒரு ப்ரியாரிட்டி, அந்த ப்ரியாரிட்டி என்னென்னு சொல்லிட்டாங்களா, பேரண்ட்ஸ் 2 பேரை இழந்த இளைஞர் மகளோ மகனோ. 2வது உள்ள வேக்கன்சியும் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 வேக்கன்சியில் 2வது உள்ள வேக்கன்சியும் பாருங்கள், பட்டியல் வகுப்பினர் அருந்ததினர், அது கேஸ்ட் வைஸ். ஓகே, அந்த கேஸ்ட்டுக்குள்ளே முன்னுரிமையை பாருங்கள். ப்ரியாரிட்டி அவங்க ஒரு விடோவாக இருக்கணும், விமன் டெஸ்டிடியூட் விடோவாக இருக்கணும், அதாவது ஆதரவற்ற விதவையாக இருக்கணும். ஓகேங்களா? அடுத்து 3வது வேக்கன்சி பாருங்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், இந்த எம்பிசி சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா, சீர்பரப்பினர். அதில் ப்ரியாரிட்டினா சொல்லிட்டாங்களா, என்னென்னா முதல் தலைமுறை பட்டதாரி. ஓகேவா? அப்போ அந்த முதல் தலைமுறை பட்டதாரிக்கு அந்த டிஸ்ட்ரிக்டில் அப்ளை பண்ணுற முதல் தலைமுறை பட்டதாரி தான் எடுப்பாங்க. இப்போ ஃபஸ்ட் கிராஜுவேட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த டிஸ்ட்ரிக்ட் இருப்பாங்க, நிறைய பேர் இருப்பீங்க பற்றில. ஸோ அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த 3 வேகன்சியில் இந்த 3வது வேகன்சி முதல் தலைமுறை பட்டதாரி தான் கொடுப்பாங்க. இந்த வேகன்சி யாரும் யாரும் கொடுத்துட மாட்டாங்க இல்லையா? ஸோ அதனால் அதுவும் கம்யூனிட்டி எம்பிசிக்கு உள்ள ப்ரியாரிட்டி, இந்த ஒரு ப்ரியாரிட்டி தான் ஒதுக்காங்கன்னு சொல்லும் போது கண்டிப்பாக இதுக்கு அப்ளை பண்ணி வைங்க. என்ன 50 ரூபா 100 ரூபா தானே, எவ்வளோ செலவு பண்ணுறோம், சும்மா அப்ளை பண்ணி வைங்க, கிடைச்சா அவங்க நல்லது தானே, அதுக்காக சொல்கிறேன். அடுத்து இரவு காவலர் வருவோம், நைட் வாட்ச்மேனுக்கு. இதில் ப்ரியாரிட்டியை பாருங்கள். இதுலேயுமே என்ன ப்ரியாரிட்டி ஒதுக்க போகிறோன்றது தெளிவாக சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? இப்போ இந்த எம்கேசி நம்ம சேனல் நிறைய பேர் ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. 20 வகை ப்ரியாரிட்டி, அதில் முன்னும் பின்னும் சுழற்சி அடிப்படை கொண்டு வருவாங்க, ரொட்டேஷன் பேஸில் அப்படின்றது சொல்லியிருப்போம். பட் இங்கே அப்படி கிடையாது. இங்கே ஒரு ப்ரியாரிட்டி தாங்க ஒரு கம்யூனிட்டிக்கு. அது என்ன ப்ரியாரிட்டி அப்படின்றது தெளிவாக சொல்லிட்டோங்க அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் ஒரு 2 பேரண்ட்ஸ் இழந்தவங்க, இந்த மாதிரி முதல் தலைமுறை பட்டதாரி சர்டிஃபிகேட் வச்சுருக்கிறவங்க, ஆதரவற்ற விதவை சர்டிஃபிகேட் வச்சுருக்கவங்க, இது யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா, அப்ளை பண்ணலாம் இல்லையா? ஒரு 50 100 சும்மா அப்ளை பண்ணுறது தப்பு கிடையாதுல்ல. உங்களுக்கு கிடைச்சா லக்கு தானே, லாபம் தானே. அதுக்காக சொல்கிறேன், ஒரு நல்ல விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த ப்ரியாரிட்டி எப்படிலாம் ஃபாலோ பண்ணுறாங்க, இது சிறப்பாக இருக்குது அப்படின்றத சொல்ல வரேன்.